ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வாழலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 5. அப்பா நீங்களா? அப்பா என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? பார்க்காதீங்க அப்படின்னு இப்ப சாக்கரி மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கெஞ்சி பாக்குறான். எங்க இருக்கோன்னு கேக்குறா. ஒரு சேஃபான இடத்துல தான் நம்ம சொல்றான். காபி மரம் என்ன அப்படின்னு வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோ பொறுமையா தான் உட்கார்ந்துருக்கான். எலெக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கணும்னு அவசரத்துல இருந்தியே, என்னாச்சுன்னு கேட்கவும் அவசரப்பட தேவையில்லான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு காபி மாறு சொல்றான். இப்ப நம்ம ரிலாக்ஸா இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாண்டா சொல்றான். அந்த ஐலாண்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ சர்ச் பண்ணி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கான். சாப்பாடுக்காக நான் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே சுத்தி பார்த்தேன். இந்த எலெக்சர் ஆஃப் லைஃப் இந்த பிக்சர்ல போட்டிருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையிலேயே எலிக்சர் ஆஃப் லைஃப்ங்கிற ஒன்று இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி யூசரியா கேட்கும். அந்த வில்லேஜ் சீஃபை பார்த்ததுனால நம்ம ஹீரோக்கு இருக்கும் நம்பிக்கை வருது. தெரியல, மேபி இல்லாம கூட போலாம் அப்படின்னு போய் சொல்றான். நான் அந்த ஐலாண்டை பார்த்த வரைக்கும் நிறைய வித்தியாசமான பூக்கள் தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஃபாரின் லேண்டு கிட்ட இருக்கோம், வேற நாட்டு பூவா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஃபூச்சி சொல்லவும், இல்ல அது எல்லாமே அந்த ஹியூமன்ஸ் மூலம் முளைச்ச பூ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அட பாவி அப்பா அதுல இருந்தா நீ சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி யூசரியா சாப்பாடு தூக்கி அடிக்கிறா. இல்ல இது சேஃபான சாப்பாடு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எலிக்சர் ஆஃப் லைஃப் பாக்குறதுக்கு அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க நிறைய வியர்டான ரிலிஜியஸ் ஸ்டாச்சூஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல அதை யார் பண்ணிருப்பா? அண்ட் அதை கிரியேட் பண்ணவங்க இன்னும் அந்த ஐலாண்ட்ல தான் இருக்காங்களா அப்படின்னு சாண்டா யோசிக்கிறான். அந்த மான்ஸ்டர் பாடியை வெட்டும் போது அது ஹியூமன்ஸ் மாதிரியே ஃபிளஷ் அண்ட் பிளட்டா தான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள அதுங்களுக்கு ஆர்கன்ஸ் இல்ல. அப்புறமா அதுவும் இல்லன்னு சொல்லவும், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸா அப்படின்னு யூசரியா கேட்கிறா. ஆமா, மிருகம் பாதி மனுஷன் பாதின்னு கலந்து அதுங்க இருக்குது அப்படின்னு சாகரி சொல்லவும், சில ரிலிஜியஸ்ல இதை பத்தி ஃபெயிலியர் டெமிகாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகம் பாதி மனுஷன் பாதின்னு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரியாலிட்டிக்கு ரொம்பவே அப்பாற்பட்டதா இருக்கு. அதுக்குன்னு இதை நம்பாவையும் இருக்க முடியல. எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பியாண்டா இருக்குன்னு சொல்லவும், ஆர்கன்ஸ் இல்லாம அதுங்களால உயிர் வாழ முடியுதுன்னா அப்போ எலிக்சர் ஆஃப் லைஃப் இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நம்ம எல்லாரும் சேர்த்து ஆஃப்டர் லைஃப்ல இருப்போமோ யூசரியா கேட்க போய், இல்ல காபி மாதிரி சொல்றதுதான் கரெக்ட். இந்த மான்ஸ்டர்ஸ் எங்க தங்கி இருக்கு, எங்க இருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சாண்டா சொல்றான். கெஞ்சி இப்போ சாகரி கிட்ட போயிட்டு, நீ இந்த இடத்துல இருந்து ஒரு போட் எடுத்துட்டு கிளம்பு. என்னோட அசைன்ட் கிரிமினல் செத்து போயிட்டான். சோ நான் உன்னோட கிரிமினல் பாத்துக்கிட்டேன். ஒரு பொண்ணா உன்னால இந்த இடத்துல எல்லாம் சர்வை பண்ண முடியாது. ஆசேமானோட ஸ்வாலே அவனோட ஸ்வாட்ல தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா உன்னோட ஸ்வாடு காணும். வர வழியில நீ வேற ஸ்வாட எடுத்துட்டு அது ஓகே தான். பட் ஒரு ஆசேமனோட ஸ்வாட் எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதை ஏன் நீ இழந்துட்டு இருக்கிறன்னா இதுக்கு நீ தகுதி இல்லாதவன் உனக்கு தெரியலையா? நீ ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் தான். ஆனா பிளேட மாஸ்டர் பண்றதுக்கும் பேட்டில் ஃபீல்ட்ல சர்வை பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஃபியூச்சி பேசிட்டு இருக்கும்போது, நீங்க சொல்றது எனக்கு என்னமோ நல்ல ஐடியாவா தோணல. நீங்க அவன் மேல அக்கறையில சொன்னாலுமே கூட இந்த ஐலாண்டை விட்டு வெளியே சேஃபா போக முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சாண்டா கேட்கிறான். புகமூட்டமா இருக்கு, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம், எப்படி இங்க இருந்து வெளியே போறது அப்படின்னு டென்ஸா பாக்குவோம். சியோட அலைகள் எந்த பக்கமா அடிக்குதுங்கிறத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு கை சொல்றா. பாவ் நீ உண்மையிலே ஒரு ஜீனியஸா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இல்ல என் தாத்தா தான் இதை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும், வந்திருக்கிற கிரிமினல்லையே உயிரோட இருக்கிற தகுதியானவன்னா அது நீ மட்டும்தான். ஷோகனன் கிட்ட பேசி உன்னை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண சொல்றேன். புகமூட்டமா இருக்கு. ஹை ஒரு பெரிய ஷிப், இது கண்டிப்பா ஷோகனன் ஷிப் தான். நம்ம பார்த்தா நிறைய ஷிப் இந்த இடத்துல உடஞ்சு போய் கிடக்கு. பல வருஷங்களா அந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்ச ஷிப்பா இருக்கு போலியே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஐலாண்டை விட்டு எந்த ஷிப்போ வெளியே போலன்னு அவனுக்கு தெரியுது. டென்டகல்ஸ் மாதிரி பெரிய மான்ஸ்டர் உங்களை அட்டாக் பண்ண வருது. முட்டாள், எதுக்காக ஸ்வாட வெளியே எடுத்து அதுங்க ஷைனி ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தா தான் அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கும் அப்படின்னு நொறுக்காய் சொல்றா. அது எப்படி எனக்கு தெரியும், நான் ஒரு முட்டாளாச்சே அப்படின்னு சொல்லி டென்ஸா சொல்றான். பிச்சு ஓடு நொறுக்காய், நீ மட்டும் இறந்துட்டீங்கன்னா சாங்கா பிளட் லைன் உன்னோட முடிஞ்சிரும் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னதாவா யோசிச்சு பாக்குறா. ஒருவேளை இது டிவைன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு யோசிக்கிறா. என்னாச்சு களைப்பா இருக்கீங்களா, எங்க போனோம்னு சொல்லுங்க, நான் வேணா கூட்டிட்டு போறேன்னு நொறுக்காய் சொல்லவும், நீ எமிஷியாவா வில்லேஜுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க கூட வந்து வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டுதாங்க. இந்த பையனை அடைச்சு போய் இவனை வச்சுதான் நம்ம மத்த வில்லேஜர்ஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த சாம்ராய் சொல்றான். ஷோகனன்ட்டுக்கு அடிப்பணியாம மலைவாழ் மக்களா தனியா வாழணும்னு ஆசைப்படுறவங்கள எதிரிகளா கன்சிடர் பண்ணி அந்த சாம்ராய்ஸ் கொண்டுட்டாங்க. எல்லாம் என்னாலதான் நொறுக்காய் யோசிச்சுட்டு இருக்கோம். உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் என்ன தப்பு பண்ணா இப்படி அடைச்சு வச்சிருக்காங்களே, உனக்கு வாழணும்னு ஆசை இருக்கா, அந்த பாடனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டென்ஸா வந்து இவளை கூட்டிட்டு போறா. என்னாலதான் இறந்து போனாங்க, இதுதான் என் பனிஷ்மெண்ட் போல அப்படின்னு நொறுக்காய் யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போறேன்னு சொன்ன கீஸ் ஆல்ரெடி இங்க செத்து போய் கிடக்குறான். அங்க இருக்கிற மான்ஸ்டர் அவனோட பாடியை துண்டா பிக்குது. இதெல்லாம் என்னதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி டென்ஸா பாத்துட்டு இருக்கோம். நொறுக்காய் அப்படின்னு நம்ம தாத்தா வாய்ஸ் கேக்குது. என்ன இங்கே விட்டுட்டு நீங்க கிளம்புங்க, நான் சாகணும், அதுதான் எனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு நொறுக்காய் சொல்லவும், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு டென்ஸா கேட்கறான். என்னாலதான் எல்லாரும் சேர்த்தாங்க, நான் சாகிறது தான் எனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு டென்ஸா வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கான். என்ன எதுக்காக ப்ரொடெக்ட் பண்றீங்க, அது வேஸ்ட் தான், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றா. இங்க பாரு, நான் ஒரு முட்டாள், எனக்கு புரியுற மாதிரி விஷயத்த சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா சொல்லு, நீ உண்மையிலேயே சாகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்கவும், இல்ல எனக்கு வாழணும் தான் ஆசை அப்படின்னு சொல்லவும், அவன் ஸ்வாடாவா கையில கொடுத்து அப்ப வாழலாம்
அதான் அந்த ஒரு போட் மட்டும் தான் ஓடுற கண்டிஷன்ல இருக்கு. அதுல ஏறி நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறோம். சர்வைவ் ஆகணும்னு நினைச்சேன்னா என் கூடயே வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த போட்டுக்கு வந்து ஒரு வழியா தப்பிச்சு திரும்பவும் இந்த ஐலாண்டுக்கே வந்திருந்தாங்க. பரவாயில்ல நுருகை, நீ திறமசாலியா இருக்குடா அப்படின்னு டென்ஸா சொல்லப்போ, எல்லாம் என் தாத்தா தான் கத்து கொடுத்தாரு நுருகை சொல்றான். இந்த மொத்த ஐலாண்டு சுத்தியுமே அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கு. யாராலையுமே வெளியே போக முடியாது. பூவா மாறின மனுஷங்களோட போட் வெளியே வந்திருக்குன்னா கண்டிப்பா வெளியே போக ஒரு வழி இருக்கும். ஆமா டேய் நுருகை, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. அவன் பாடி பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கு. உண்மையிலேயே பொண்ணுதான் அப்படின்னு வா சொல்றான். அது அப்ப திரும்பிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வெக்கப்படவும், சாம்ராயா இருந்துட்டு இப்படி வெக்கப்பட்டு இருக்கீங்களே, அட நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க, என்னைய வர பாத்துட்டீங்க, அப்ப என்னையவே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வா சொல்றா. சரி சரி ட்ரெஸ் போடு, முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி டென்ஸா சொல்றான். இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியுமாங்கிறதோ தெரியல. சாட்டா சொல்லவும், இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு கெஞ்சி சொல்லிட்டு போறான். அவர் சொல்றதோ ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா உங்களால மட்டும் தான் காபி மாறுவ கண்ட்ரோல் பண்ண முடியும். பீச்ல அவனை நான் பார்த்தப்ப வேற மாதிரி இருந்தான், பட் இந்த ஐலாண்டுக்கு வந்த அப்புறம் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டான். இவன் உங்க உயிரை கூட காப்பாத்தினா. அவன் ஏன் மாறினான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சாண்டா கேட்கவும், தெரியலன்னு சாகரி சொல்றா. உங்களால மட்டும் தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சாண்டா சொல்றான். என்ன வாட்ச் பண்றதுக்கு நீ முடிச்சுதான் வரணுமா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், வாட்ஸா ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சாகரி சொல்றா. உங்க ஷோகன் இதை பத்திலாம் யோசிக்காம அனுப்பி வச்சிருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆர்டர்ஸை ஒபே பண்றது மட்டும் தான் சாம்ராய் வேலை அப்படின்னு வா சொல்றா. உன்ட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல சொல்லவும், முதல்ல நீ சொல்லு அப்படின்னு வா சொல்றா. ஓகே தானா, நான் உன்னை அட்டாக் பண்ணதுனால தான் அந்த பட்டர்ஃபிளையால நீ மயங்கி விழுந்த அப்படின்னு ஹீரோ சொல்லவே, அக்கறையா இருக்கானே அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. அவசரப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. இந்த இடம் டேஞ்சரஸ் ஆனது, தெரியாத இடத்த பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். என் ஒய்ஃப் கூட சேர்ந்து நான் நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பயந்து எதை பார்த்து ஓட போறது இல்ல. தைரியமா பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஸ்ட்ராங்னு வா சொல்லவும், நீ என்ன விடவும் ஸ்ட்ராங் தான். பார்த்தா அப்படி தெரியாமல இருக்கலாம், பட் என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் தான். உன்னோட டெக்னிக்கா இல்ல உன்னோட ஸ்கில்லா எது ஸ்ட்ராங்னு தெரியல, பட் நீ ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிட்டவா கொஞ்சம் லைட்டா வைக்கப்படுறா. சரி சாகரி, காலையில ஆயிடுச்சு, இப்போ நீ இந்த ஐலாண்ட்ல இருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லி பூச்சி கேட்கவும், நீங்க சீனியரா இருக்கலாம், பட் என்ன மன்னிச்சிருங்க முடியாது அப்படின்னு வா சொல்லவும், நீ என்ன பேசுற, ஒரு பொண்ணா நீ வீட்டுக்கு போய் குழந்தை பெத்துக்கிறது தானே நல்ல விஷயம் அப்படின்னு அவர் கேட்கவும், சின்ன வயசுல இருந்து பொண்ணு ஆம்பளன்னு பிரிச்சு பார்த்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சாமராயா இல்லைன்னா மத்த ஆம்பளைங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. சாமராயா இருந்தா என் ஃபேமிலிக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு வா சொல்லுவோம். ஆனா ஒரு பொண்ணா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பூச்சி கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்க, என்னால அப்படி இருக்க முடியாது. ஒரு பொண்ணா ஒரு வீக்கானவங்களா என்ன பாக்குறதுல விருப்பம் இல்ல. மேபி நீங்க என் சீனியரா இருக்கலாம், பட் முடியாதுங்கிறது தான் என்னோட பதில். மேபி நான் வீக்கா இருக்கலாம், ஆனா என்னோட பிரச்சனைகளை பார்த்து இதுக்கப்புறம் நான் ஓட போறது இல்ல. அட்லீஸ்ட் எனக்கு விருப்பப்பட்டதையாச்சும் நான் செஞ்சுட்டு போறேனே அப்படின்னு வா சொல்லவும், ஒரு சாம்ராயோட வாழ்க்கை அப்படி இருக்காது. இந்த ஐலாண்ட் ஒரு பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு அவங்களை டக்குன்னு அட்டாக் பண்ணவும், அவனோட ஸ்வாட் அவ கையில இருக்கு. ஒரு சாம்ராயோட ஸ்வாட் தான் அவனோட சோல் மாதிரி. அதை இழந்தா அவன் உயிர் இழந்ததுக்கு சமன் சொன்னீங்க அப்படின்னு வா கேட்கிறா. என்ன தைரியம் வந்து அதை என்கிட்ட இருந்து எடுப்பான அதை வாங்கும்போது பார்த்தா அட்டாக் பண்றான். ஒரே அட்டாக்ல அவனோட வயிறே துண்டா பிஞ்சு போகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு பக்கம் மான்ஸ்டர்ஸ் கொள்ள வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கிரிமினல்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் உண்மையிலேயே இந்த ஐலாண்ட்ல தான் இருக்காங்கிறதும் இவங்களுக்கு தெரியல. இந்த ஐலாண்டை விட்டு வெளியவும் போக முடியல. ஒருவேளை எலிக்சர் ஆஃப் லைஃப் இந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னா அது பார்க்க எப்படி இருக்குங்கிறதும் இவங்களுக்கு தெரியாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.